ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nathikavin ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். லட்டு, ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் தேங்காய் அதை துருவி எடுத்துருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். துருவின தேங்காய் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. சும்மா அந்த கடாயில் அப்படியே அந்த ஈரம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கிக்கோங்க, அது போதும். இப்போ நம்மளுக்கு தேங்காய் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் வதக்காமல் சேர்த்திங்கன்னா லட்டு சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால தான் நான் ரவை 1 கப் சேர்த்துருக்கேன். அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே இப்போ சேர்க்கலைங்க. வெறும் கடாயில் தான் இந்த மாதிரி வறுத்துட்ருக்கோம். ரவையும் வறுத்ததுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி அது 3 சேர்த்துருந்தேன். அப்புறமா சுகர், அதுவும் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். நம்ம ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி சர்க்கரை எடுத்துக்கோங்க, சீனி எடுத்துக்கோங்க. நமக்கு இனிப்பு சரியாக இருக்கும். அது இப்போ சுகர் கரையாது, அப்படியே தான் இருக்கும். நமக்கு முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சுகர். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ கூட இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நம்ம ரொம்ப பொடியாக அரைக்கக்கூடாதுங்க. நல்லா ஒரு சுற்று, அவ்வளோதான். அந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பவுடராக இருக்கணும், அவ்வளோதான். அந்தளவுக்கு நீங்கள் சுற்றுனீங்கன்னா போதும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நம்ம நெய் நிறைய தேவையே கிடையாதுங்க இந்த லட்டுக்கு. பால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, பிடிக்கிற அளவு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதம் வந்துருச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் கூட போதுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் வரலைன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கூடவே இன்னும் 1 ஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. நம்ம நெய் வேறு நிறைய சேர்க்க தேவை கிடையாது. நீங்கள் கண்டென்ஸ் மில்க் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இந்த லட்டு ஒரு 2 நாளைக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா பால் சேர்த்துருக்கிறதுனால. நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது இல்லைங்களா, அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா சுகரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரொம்ப பொலன்னு உதிர்ந்துடும், லட்டு பிடிக்கவே வராது. அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கை பொறுக்கிற சூட்டில் பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி இந்த மாதிரி லட்டு பிடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கும்போது லட்டு உதிராது. நல்லா அழுத்தி பிடிக்கணும். உங்களுக்கு பால் இன்னும் கொஞ்சம் வேணும், பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கிட்ட. நம்ம ரவை எல்லாத்தையுமே லட்டாக பிடிச்சிட்டோம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு லட்டு தயாராகிருச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் வெல்லம் அது வச்சு செய்கிறீங்கனாலும் செஞ்சுக்கலாம். நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் சுகர் சேர்க்கும்போது இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி சுகரில் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கங்க. அவங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.